Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி லேசாக அதே நேரம் செலவு குறைவாக இந்த வடை எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இந்த வடைக்கு நான் இப்போ தேவையான அளவு ரவையை மிக்சி ஜாரில் போட்டு 7 அளவு கொஞ்சம் அரைச்சி எடுத்திக்கிறேன். அதோட மைதாமா அப்படி இல்லாட்டி ஆட்டாமா. மைதா அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நாங்கள் கோதுமைமா அப்படின்னு சொல்கிற அந்த வெள்ளை கலர்மா, அது இல்லாட்டி ஆட்டாமா சேர்த்துக்கலும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூளும் நச்சீரக விதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த வடைக்கு தேவையான பச்சை கொச்சிக்காய், அதுக்கப்புறம் இந்த வடையோட சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் ஒன்று செய்வோம்னு நினச்சிட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் புதினா கீரை. அப்புறம் இந்த வடைக்கு கொஞ்சம் கீரை போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்காக வேண்டி பொன்னாங்கண்ணி கீரை தான் பறிச்சிட்டிருக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரைக்கு பதிலாக உங்களுக்கு வெங்காயக்கீரை அப்படி இல்லாட்டி லீக்ஸ் கூட சேர்த்துக்கலும். நான் இடையே கொஞ்சம் வெங்காயக்கீரையும் போட போகிறேன். இதெல்லாம் அரிஞ்சு போடுறதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, வெங்காயக்கீரை, பச்சை கொச்சிக்காய் தான் நான் இப்போ சேர்க்குறேன். தேவையான அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா வடை லேசாக புளிப்பு டேஸ்ட்டோட வைக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக யோகட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இப்போ தயிரோட நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் காட்டுற பதம் வார வரைக்கும் நான் பிசைஞ்சிக்கணும். ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்த்துற வனம் நல்லாவே லூஸ் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாக்கலவை வந்துட்டு நல்லாவே இறுக்கமாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இப்போ நான் காட்டுவேன் ஒரு பதம், அது வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு இதை மூடி 30 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக போதும். உப்பெல்லாம் சரியாகிக்குதான்ட்டு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதுக்கிடையில் நான் இந்த கருவேப்பிலை சம்பலுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, மிஞ்சி இலை, வெங்காயம், தேங்காய், பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி அரைச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு அம்மியில் அரைக்கிறது கஷ்டம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கலும். இப்போ இப்படி நல்லா பட்டு மாதிரி அரைச்ச பிறகு உங்களுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸாக அப்படி சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம். எனக்கு எப்போவுமே இப்படி இருக்கமா இருந்தால் தான் விருப்பம். அதை சுட்டி நான் இப்படி செஞ்சுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் தேசிக்காய் புளி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா வடையோட சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வேறு லெவல் சம்பளாய்க்கும். 7 மணி நேரம் முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இப்போ சரியாக 30 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வடை மாக்கலவை வந்துட்டு நல்லா பொங்கி இருந்துச்சு. இப்போ இதால் நாங்கள் மெதுவடை செய்வோம் இல்லையா, உளுந்து வடை, அதே மாதிரி தான் இப்போ நான் காட்டுற மாதிரி தண்ணியில் நல்லா கையை நனைச்ச பிறகு செஞ்சுக்கணும். தேவையான அளவு உருண்டை எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை எடுத்து லேசாக இப்படி தட்டையாக்கணும். பிறகு நடுவில் ஒரு ஓட்டை வச்சுட்டு அளவான நெருப்பை விட நெருப்பு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். வச்சு உங்களோட தாச்சிக்கு கணக்காக வடையை போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதன். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தேன்டா உளுந்து விலை வந்துட்டு அவ்வளோ கூடுதலாய்க்குது. அதோட சல்லி கொடுத்தும் சாமான் வாங்குறதுக்கு இல்லாமைக்குது. அப்போ வர நோம்புக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வடை ரெசிப்பியை உங்களுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் வாங்குகிற அந்த மாவடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட ஆரோக்கியமாக டேஸ்ட் ஆயிக்கும். கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். வடையை வந்து நீங்கள் கருவேப்பிலை சம்பல் அப்படி இல்லாட்டி கட்டை சம்பலோட சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் லைக்கும். கட்டை சம்பல் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை தரேன்னு பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.